வெல்கம் டு சின்ராஸ் கையளவு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் வெஜ் புலாவ். இதை செய்யறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் சின்னதாக ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இலை எல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டு பற்களை சேர்த்து இஞ்சி துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்லேயே முளைச்ச இந்த சிவப்பு மிளகாயை யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் குட்டியாக நறுக்குன கேரட்டு, பீன்ஸு, தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ இதில் ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்க்க போகிறேன். நான் இந்த வாட்டி பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான அரிசியவே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட 1க்கு 2ங்கிற அளவில் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சிடலாம். குக்கரோட ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசி உடையாமல் அதை கீழேருந்து மேலே நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.